கேரள அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் 10 பிரிவுகளின் கீழ் விருதுகளை குவித்திருக்கிறது. பிரம்மயுகம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது மம்முட்டிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டிற்கான கேரள அரசின் மாநில திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சிறந்த திரைப்படம், இயக்குனர், குணச்சித்திர நடிகர், பாடலாசிரியர் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் விருதுகளை அள்ளியுள்ளது மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம். 2006 ஆண்டு கொடைக்கானல் குகைக்குள் விழுந்த கேரள சுற்றுலா பயணி ஒருவரை போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் அவரது நண்பரே உள்ளே சென்று மீட்டு வந்தார். இதனை மையப்படுத்தி வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் கேரளா மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கருப்பு வெள்ளையில் 19ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதையாக வெளிவந்து மிரட்டிய பிரம்மயுகம் படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை வென்றுள்ளார் நடிகர் மம்முட்டி. இது அவருக்கு 7வது மாநில அரசு விருதாகும். 1984 ஆண்டு அடியொழுக்குகள் படத்திற்காக முதல் மாநில அரசு விருதை வென்ற மம்முட்டி தற்போது 7வது விருதை வென்றுள்ளார். விருது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், இளம் நடிகர்களோடு விருது வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் இளமையாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளார். சிறந்த நடிகைக்கான விருது ஃபெமினிச்சி ஃபாத்திமா படத்தில் நடித்த ஷாம்லா ஹம்சாவுக்கும், மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த சௌபின் ஷாகிருக்கு குணச்சித்திர நடிகர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல ரேப் பாடகர் வேடன் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் எழுதிய குத்தந்தாரம் பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ARM படத்தில் நடித்த டொவினோ தாமஸுக்கு சிறந்த நடிகருக்கான ஜூரி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.